பவுல் அந்த இடத்துல என்ன சொல்றாரு, ஊழியத்து நிமித்தம் எனக்கு பாடுகள் இருந்தது, கஷ்டம் இருந்தது, உபவாசத்துல இருந்தேன், கண் விழிப்புல இருந்தேன், கப்பல் பிரயாணத்துல இருந்தேன், நிர்வாணத்துல இருந்தேன், குறைவுல இருந்தேன். அந்த சூழ்நிலையிலும் அவருடைய கிருபை என்னை தாங்கினது. நீங்க பிலிப்பிய பட்டணத்துல இருக்கவங்க எனக்கு உதவி செஞ்சீங்க. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையா நான் ஏற்றுக்கொண்டேன். அதனால உங்களையே சார்ந்து கொள்ளல, உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்கும்படியா, உங்களுடைய கணக்குக்கு பலன் பெருகும்படி நான் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறேன். என் தேவன் உங்கள் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். எனக்கும் சரி உங்களுக்கும் சரி அவர் தான் பலப்படுத்துறவர், அவர் தான் நன்மையை கொடுக்கிறவர். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவர்கிட்ட போறப்ப அவர் குறைவை நிறைவாக்குறாருன்னு சொல்லுகிறார். அதனால இந்த திராட்சை செடியில நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய தெய்வீக சுபாவம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றி வாழ்க்கைங்கிறது உறுதியாகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா எப்பொழுது வேணாலும் அவருடைய கிருபாசன தண்டையில சேரும்படியா சலாக்கியம் இருக்கிறது. அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள் இருக்கிறது. அது சகலத்தையும் குறித்து உங்களை போதிக்கிறது. அது சத்தியமா இருக்கிறது. அது நடத்துறபடியே நீங்க நடவுங்க. நான் உங்க மேல கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லுகிறார். மனுஷனை சார்ந்து இருக்க கூடாது. ஒவ்வொரு வாரமும் பிரசங்கம் என்னன்னா, கர்த்தர் பெரியவர், அவர் நல்லவர், அவரை நோக்கி பார்க்கிறப்போ உங்க வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைக்கும் பதில் அவரிடத்துல இருக்கிறது. நானும் விசுவாசிக்கிறேன், நீங்களும் விசுவாசிங்க. இந்த கனி கொடுக்கிற வாழ்க்கை நமக்கு உண்டாகும். அது நிச்சயம் உறுதிங்கிறத தான் இந்த இடத்துல நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனையுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, எத்தனையோ பேர் கிடைக்காத சலாக்கியை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். எங்களுடைய ஆவிக்குரிய மனுஷன் பலப்படும்படியாக எங்களுடைய மனக்கண்களை திறந்து எங்கள் இருதயத்துல இந்த காரியங்களை எல்லாம் புரிந்து கொள்ளும்படியாக எங்களுக்கு போதித்தீர். இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த வசனம் எங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டு அது ஆண்டவரே 100க்கு 100 பலனை கொடுக்கட்டும். கர்த்தாவே, உம்முடைய கிருபை எங்களுக்கு உண்டாகட்டும். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு நடத்துவாராக. வசனங்கள் எங்களுக்குள்ளே கிரியை நடப்பிக்கட்டும். கர்த்தாவே, எங்களுடைய சுபாவத்தை மாற்றட்டும். எங்களுக்கு வெற்றியை கொண்டு வரட்டும். கர்த்தாவே, எங்களுக்கு ஆண்டவரே கனிவுள்ள வாழ்க்கை எங்களுக்கு உண்டாகட்டும். கர்த்தாவே, ஆண்டவரே அப்படி நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்து எங்களை நடத்த போறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். உம்முடைய கிருபைக்கும் வசனத்துக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும் வழி நடத்தும். உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.